வாரம் 15 சாட்சிகள். சீமான் கைது செய்யப்படுவாரா? நடிகை வழக்கின் அடுத்த கட்டம் என்ன? நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமானுக்கு எதிரான நடிகையின் புகார் தீவிரமானது என்பதால் அதை ரத்து செய்ய முடியாது என்று திங்கட்கிழமை அன்று பிப்ரவரி 17 சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. அதோடு 12 வாரங்களில் இறுதி அறிக்கையை தாக்கல் செய்யுமாறு காவல்துறைக்கு நீதிபதி உத்தரவிட்டுள்ளார். சீமான் மீது எடுக்கப்பட வேண்டிய நடவடிக்கையை விசாரணை அதிகாரியே முடிவு செய்வார் என்று கூறுகிறார் அரசு வழக்கறிஞர். ஆனால் சீமானுக்கு கெட்ட பெயரை ஏற்படுத்தும் திட்டத்துடன் மாநில அரசு செயல்படுவதாக நாம் தமிழர் கட்சி குற்றம் சுமத்துகிறது. சீமானுக்கு எதிரான நடிகையின் புகார் என்ன ஆகும்? உத்தரவில் நீதிபதி சொன்னது என்ன? நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் மீது சென்னை வளசரவாக்கம் காவல் நிலையத்தில் 2011ஆம் ஆண்டு நடிகை ஒருவர் புகார் மனு ஒன்றை அளித்திருந்தார். அதில் தன்னை திருமணம் செய்து கொள்வதாக ஏமாற்றி பாலியல் ரீதியாக உறவு வைத்துக் கொண்டு சீமான் ஏமாற்றி விட்டதாக அவர் கூறியிருந்தார். இந்த புகாரின் பேரில் சீமான் மீது இந்திய தண்டனை சட்ட பிரிவு 417, 420, 354, 376, 506 ஆகியவற்றின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டது. ஆனால் அடுத்து வந்த நாட்களில் புகாரை வாபஸ் பெறுவதாக வீடியோ பதிவு ஒன்றில் அவர் கூறியிருந்தார். இதையடுத்து வழக்கின் மீது காவல்துறையும் மேல் நடவடிக்கை எதுவும் எடுக்கவில்லை. இதன் பிறகு கடந்த 2023ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் சென்னை காவல் ஆணையர் அலுவலகத்தில் சீமான் மீது அதே நடிகை மீண்டும் ஒரு புகார் அளித்தார். அதில் கணவன் மனைவியாக தானும் சீமானும் வாழ்ந்ததாகவும் இதனால் தான் 7 முறை கர்ப்பமானதாகவும் அதை மாத்திரை மூலம் சீமான் கலைக்க சொன்னதாகவும் அவர் கூறியிருந்தார். திரைத்துறை மூலம் சம்பாதித்து சேமித்து வைத்திருந்த சுமார் 60 லட்சம் ரூபாய் மதிப்பிலான பணம் மற்றும் நகைகளை சீமான் எடுத்துக்கொண்டதாகவும் புகார் மனுவில் நடிகை கூறியிருந்தார். இந்த புகார் குறித்து செய்தியாளர்களுக்கு பதிலளித்த சீமான் அரசியல் காரணங்களுக்காகவும் தேர்தல் பணியில் இருந்து தன்னை திசை திருப்புவதற்காகவும் இந்த புகார் கொடுக்கப்பட்டுள்ளதாக கூறியிருந்தார். இந்த புகார் மீது அண்ணா நகர் காவல் துணை ஆணையர் உமையாள் விசாரணை நடத்தினார். புகார் அளித்த நடிகையின் வாக்குமூலம் திருவள்ளூர் மகிழா நீதிமன்றத்தில் பதிவு செய்யப்பட்டது. தனக்கு கருக்கலைப்பு நடந்ததாக அவர் குற்றம் சாட்டியிருந்ததால் சென்னை கீழ்வம்பாக்கம் அரசு மருத்துவமனையில் நடிகைக்கு மருத்துவ பரிசோதனையும் மேற்கொள்ளப்பட்டது. இந்த நிலையில் 2011ஆம் ஆண்டு வளசரவாக்கம் காவல் நிலையத்தில் தன் மீது பதிவு செய்யப்பட்ட எஃப்ஐஆரை ரத்து செய்ய கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் சீமான் கடந்த ஆண்டு மனு தாக்கல் செய்திருந்தார். கடந்த திங்கட்கிழமை அன்று பிப்ரவரி 17 வழக்கை விசாரித்த நீதிபதி GK இளந்திரையன் சீமான் மீதான பாலியல் வழக்கை ரத்து செய்வதற்கு மறுப்பு தெரிவித்து மனுவை தள்ளுபடி செய்தார். இந்த வழக்கில் சீமான் தரப்பு மற்றும் அரசு தரப்பு வாதங்களை கேட்ட நீதிபதி இளந்திரையன் விரிவான உத்தரவு ஒன்றை பிறப்பித்துள்ளார். அதில் தங்கையின் குடும்ப விவகாரம் மற்றும் திரைத்துறை பிரச்சனைகள் தொடர்பாக சீமானை நடிகை சந்தித்துள்ளார். அப்போது தன்னை திருமணம் செய்து கொள்வதாக சீமான் கூறியதால் இருவருக்கும் இடையில் உறவு ஏற்பட்டுள்ளது. ஆனால் திருமணம் செய்து கொள்ளுமாறு கோரிய போது பல்வேறு மிரட்டல்களை அவர் எதிர்கொண்டுள்ளார் என்று தீர்ப்பில் நீதிபதி கூறியுள்ளார். இந்த வழக்கில் சீமான் தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் அரசியல் கட்சி தலைவராகவும் நடிகராகவும் இயக்குநராகவும் உள்ள சீமான் மீது பொய்யான புகார் தரப்பட்டுள்ளதாக வாதிட்டார். கடந்த 2012ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் தான் கொடுத்த புகாரை வாபஸ் பெறுவதாக கூறிய நடிகை 2023ஆம் ஆண்டில் மீண்டும் தவறான குற்றச்சாட்டுகளுடன் புகார் ஒன்றை கொடுத்ததாக குறிப்பிட்டார். கடந்த 2023ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் விசாரணைக்கு வருமாறு சீமானுக்கு காவல்துறை சம்மன் அனுப்பியது. அவரும் விசாரணைக்கு ஆஜராகி புகார் மனு வாபஸ் பெறப்பட்டதை சுட்டிக்காட்டியதாகவும் சீமானின் வழக்கறிஞர் குறிப்பிட்டார். இந்த எஃப்ஐஆர் 2011ஆம் ஆண்டில் இருந்து தற்போது வரை நிலுவையில் உள்ளதாக குறிப்பிட்ட சீமானின் வழக்கறிஞர் இருவருக்கும் இடையே பரஸ்பர சம்மதத்தின் பேரில் தான் உறவு கன்சென்சுவல் செக்ஸ் இருந்துள்ளது, இது தவறல்ல என இந்திய தண்டனை சட்டம் கூறுகிறது என்கிறார். 15 சாட்சிகள் வாக்குமூலம். அரசு தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் முகிலன் சீமானுக்கு எதிரான புகாரை வாபஸ் பெறுவதாக நடிகை அளித்த கடிதம் விசாரணை அதிகாரிக்கு சென்று சேரவில்லை என கூறினார். வழக்கு முடிக்கப்படாமல் நிலுவையில் இருந்து வந்துள்ளதாகவும் இந்த வழக்கில் 15 சாட்சிகளிடம் போலீஸ் தரப்பில் வாக்குமூலம் பெறப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். அதே நேரம் 2023ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் சீமான் மீதான புகாரை வாபஸ் பெற விரும்பவில்லை என விசாரணை அதிகாரிக்கு வாட்ஸ்அப் மூலமாக நடிகை தகவல் அனுப்பியுள்ளதாகவும் முகிலன் தெரிவித்தார். நீதிபதி உத்தரவில் என்ன உள்ளது? இருதரப்பு வாதங்களையும் கேட்ட நீதிபதி ஆதாரங்களை வைத்து பார்க்கும்போது சீமான் மீது நடிகைக்கு எந்த காதலும் இல்லை, குடும்ப பிரச்சனை மற்றும் திரைத்துறை பிரச்சனை தொடர்பாகவே அணுகியதாக குறிப்பிட்டார். தன்னை திருமணம் செய்து கொள்வதாக கூறிவிட்டு அதன்படி நடந்து கொள்ளாததால் அவர் காவல்துறையில் புகார் அளித்தார். இந்த விவகாரத்தில் 6 முதல் 7 முறை வரை கருக்கலைப்பு செய்துள்ளார்.
அவரிடம் இருந்து அதிக தொகையை சீமான் வாங்கியுள்ளதாக கூறுகிறார் என்று தெரிவித்தார். அரசியல் அழுத்தம் காரணமாக இந்த வழக்கில் நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என கூறிய நீதிபதி, மன ரீதியாக கடும் பிரச்சனைகளை நடிகை எதிர்கொண்டுள்ளார். புகார் மனுவை அவர் வாபஸ் பெற்றாலும் சமரசம் செய்து கொள்ள முடியாது. இது தீவிரமான குற்றம் என்றார். அந்த வகையில் சீமான் மீது பதிவு செய்யப்பட்ட முதல் தகவல் அறிக்கையை ரத்து செய்வதற்கு எந்த முகாந்திரமும் இல்லை என கூறிய நீதிபதி, 12 வாரங்களுக்குள் விசாரணையை நிறைவு செய்து இறுதி அறிக்கையை தாக்கல் செய்ய வேண்டும் என்று காவல்துறைக்கு உத்தரவிட்டுள்ளார். வழக்கின் அடுத்த கட்டம் என்ன என குற்றவியல் வழக்குகளுக்கான தமிழ்நாடு அரசின் வழக்கறிஞர் முகிலனிடம் கேட்டபோது, நீதிமன்றம் 12 வாரம் அவகாசம் கொடுத்துள்ளது. இந்த வழக்கில் சாட்சிகளை விசாரணை செய்து இறுதி அறிக்கை விசாரணை அதிகாரி தாக்கல் செய்ய வேண்டும் என கூறினார். தொடர்ந்து பேசிய முகிலன், அவர் வழக்கை வாபஸ் வாங்கினாலும் வாங்காவிட்டாலும் இந்த வழக்கை தொடர்ந்து நடத்தலாம், அதை நீதிபதியே பதிவு செய்திருக்கிறார் என்று கூறியுள்ளார். வழக்கின் முடிவில் சீமான் மீது தீவிர நடவடிக்கை எடுக்க முடியும் என கூறும் முகிலன், என்ன நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதை புலனாய்வு அதிகாரியே முடிவு செய்வார் என்றும் கூறியிருக்கிறார். கடந்த 13 ஆண்டுகளுக்கும் மேலாக இந்த வழக்கு பேசப்பட்டு வருகிறது என்ற போது இதுவே தாமதம்தான், அதை நீதிபதியே தனது உத்தரவில் பதிவு செய்துள்ளார் என்றும் முகிலன் கூறியிருக்கிறார். சீமான் மீது என்ன நடவடிக்கை என்பது விசாரணை அதிகாரியின் எல்லைக்கு உட்பட்டது என கூறியிருக்கிறார் ஓய்வு பெற்ற காவல் கண்காணிப்பாளர் கருணாநிதி. வழக்கின் புலனாய்வு குறித்த நேரத்தில் முடிக்க முடியாவிட்டால் நீதிமன்றத்துக்கு காரணங்களை சொல்ல வேண்டும். குற்றம் நிரூபிக்கப்பட்டால் சீமானை கைது செய்யலாம் என்றார். ஒருவர் புகாரை வாபஸ் வாங்கிவிட்டாலும் நீதிமன்றம் உத்தரவின் அடிப்படையில் காவல்துறையினர் புலனாய்வை தொடர்ந்து நடத்தலாம் எனவும் அவர் குறிப்பிட்டார். ஆனால் இந்த விவகாரத்தில் நாம் தமிழர் கட்சியின் பார்வை வேறாக இருக்கிறது. சீமானை நேரடியாக எதிர்கொள்ள முடியாமல் அவரது நற்பெயரை கெடுக்கும் வகையில் இந்த விவகாரத்தை ஊதி பெரிதாக்கும் வேளையில் திமுக ஈடுபட்டு வருவதாக கூறுகிறார். அக்கட்சியின் இளைஞர் பாசறை ஒருங்கிணைப்பாளர் இடும்பாவனம் கார்த்திக் தன் மீதான வழக்கை திரும்ப பெறுமாறு கூறி நீதிமன்றத்தில் சீமான் வழக்கு தொடர்ந்தார். ஆனால் வழக்கு திரும்ப பெற முடியாது எனவும் முகாந்திரம் உள்ளதாகவும் நீதிபதி கூறியுள்ளார். இது இறுதி முடிவு அல்ல என கூறுகிறார் இடும்பாவனம் கார்த்திக். தொடர்ந்து பேசிய அவர், வழக்கை வாபஸ் பெறுவதாக நடிகை பேசிய காணொளி தற்போதும் உள்ளது. ஆனால் அதற்கு மாறாக மக்கள் மத்தியில் சீமானுக்கு உள்ள நற்பெயரை கெடுக்கும் வேலைகளை திமுக செய்கிறது என கூறினார். இந்த வழக்கை உச்ச நீதிமன்றம் வரை சென்று நாம் தமிழர் கட்சி சட்ட ரீதியாக எதிர்கொள்ள இருப்பதாகவும் இடும்பாவனம் கார்த்திக் குறிப்பிட்டார். திமுகவுக்கு தொடர்பு உள்ளதா என்று கேள்வியை பார்க்கும்போது, ஆனால் இது 2 தனிநபர்களுக்கு இடையிலான வழக்கு, இதற்கு திமுகவுக்கும் எந்த தொடர்பும் இல்லை என கூறுகிறார் அக்கட்சியின் செய்தி தொடர்பு இணை செயலர் தமிழன் பிரசன்னா. அவர், அதிமுக ஆட்சி காலத்தில் சீமான் மீது புகார் கொடுக்கப்பட்டது, வழக்கும் பதிவு செய்யப்பட்டது. அதற்காக அந்த நடிகை மிரட்டப்பட்டார் என்பதை நீதிமன்றம் உறுதி செய்துள்ளது. சீமான் மீதான புகாரை எளிதாக கடந்து சென்றுவிட முடியாது என நீதிபதி கூறுகிறார். இதில் திமுக எங்கே வந்தது என கேள்வி எழுப்பினார். வழக்கை தள்ளுபடி செய்யுமாறு நீதிமன்றத்துக்கு சீமான் தான் சென்றார். திமுக ஆட்சிக்கும் இந்த வழக்குக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை எனவும் அவர் குறிப்பிட்டார்.